Hi friends, welcome back to your channel Sandy's Creative Corner. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான crochet flower தான் செய்ய போறோம். வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த flower செய்யறதுக்கு நான் white color yarn எடுத்திருக்கேன். crochet needle வந்து பாத்தீங்கன்னா 3 mm வந்து எடுத்திருக்கேன். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான jasmine flower hair pin தான் செய்ய போறோம். அதுக்கு ஒரு magic ring பண்ணிட்டு first ஒரு slip stitch பண்ணிடுங்க friends. இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃபிங்கர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த யானை புல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து 7 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். இந்த சேம் மேஜிக் ரிங் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டபுள் க்ரோஷேட், தேர்ட் டபுள் க்ரோஷேட் இந்த மேஜிக் ரிங், ஃபோர்த் டபுள் க்ரோஷேட், அதிலே நீங்கள் வந்து 7 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷேட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஆனால் அதை நல்லா புல் பண்ணி டைட்டன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேட்டில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். நீடில் இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ஸ்டிச்சில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செயின் 5 பண்ண போகிறோம். செயின் 5 பண்ணிக்கோங்க. செயின் 5 பண்ணதுக்கப்புறம் இந்த சேம் ஸ்டிச்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4 டைம்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறதில்ல, அந்த லூப்பை வந்து நீடிலே ஹோல்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி 4 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா 4 லூப் இருக்கணும். இந்த மாதிரி 4 லூப் இருக்கும் போது யான் ஓவர் பண்ணி புல் த்ரூ பண்ணிவிட்டு ஒரு செயின் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், அந்த சேம் ஸ்டிச்லேயே மறுபடியும் வந்து 4 இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷேட் பண்ணிக்கோங்க. 4 லூப் வந்து நீடில் இருக்கணும். 4 லூப் நீடில் வந்ததுக்கப்புறம் இந்த யான் ஓவர் பண்ணிவிட்டு புல் த்ரூ பண்ணிவிடுங்க. இப்போ செயின் 1 பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து இந்த த்ரெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா 5 செயின்ஸு, அதில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி இந்த லூப் வழியாக அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு பட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோன்னா செயின் 4 பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். செயின் 4 பண்ணுங்கள். செயின் 4 பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பித்த அந்த ஃபஸ்ட்டு செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு பட்டு ஜாஸ்மின் பட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா இந்த நீடில் வந்து அடுத்த செயினில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், அடுத்த செயின் ஸ்பேஸில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயின் 5 பண்ணுங்கள். மறுபடியும் செயின் 5 பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து 4 டைம்ஸ் வந்து அந்த செயின் ஸ்பேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் க்ரோஷேட் பண்ணோம்ல, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 4 டைம்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷேட் பண்ணணும். நீடில் வந்து 4 லூப்ஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 3 லூப்ஸ் இருக்குது. இப்போது 4th இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷேட் பண்ணிவிட்டு 4 லூப்ஸ் வந்ததுக்கப்புறம் புல் த்ரூ த யான், அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் வந்து 4 டைம்ஸ் வந்து அந்த செயின் ஸ்பேஸ்லேயே வந்து 4 இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷேட் பண்ணிக்கோங்க. நீடில் வந்து பார்த்திங்கன்னா 4 லூப்ஸ் வர அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணிவிட்டு யானை வந்து புல் த்ரூ பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 4 லூப்ஸ் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து யானை புல் த்ரூ பண்ணிவிட்டு ஒரு செயின் 1 பண்ணிவிடுங்க. இப்போது வந்து இதை அப்படியே நீட்டாக வந்து புல் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த ஃபிங்கர் இப்படி வச்சு இப்படி அழுத்துனிங்கன்னா ஒரு பட் ஷேப்பில் வரும். இப்போது வந்து ஆரம்பித்த அந்த 5 செயின் ஸ்பேஸில் வந்து இந்த லூப்பை இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு செயின் பண்ணிவிடுங்க. இப்போ 4 டைம்ஸ் வந்து செயின் பண்ணிவிட்டு நம்ம அந்த பட்டு ஆரம்பித்த அந்த செயின் ஸ்பேஸ்லேயே வந்து இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும்.
இப்போது அடுத்த செயினில் வந்து நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ இதில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எப்பயும் போல் 5 செயின்ஸ் பண்ணுங்கள். 5 செயின்ஸ் பண்ணிவிட்டு அந்த செயின் ஸ்பேஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இப்படி நம்ம ஆரம்பித்தோம்ல அந்த சிங்கிள் க்ரோஷேட் செயின் ஸ்பேஸு அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு 4 டைம்ஸ் வந்து 4 இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷேட் பண்ணுங்கள். நீடில் வந்து 4 லூப்ஸ் வந்ததுக்கப்புறம் யான் ஓவர் பண்ணி புல் த்ரூ பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின் 1 பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் அதே செயின் ஸ்பேஸ்லேயே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு 4 டைம்ஸ் இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷேட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 டபுள் க்ரோஷேட் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 4 லூப் இருக்குது. இப்போ வந்து புல் த்ரூ பண்ணி செயின் 1 பண்ணிவிடுங்க. இப்போ இந்த லூப்பை பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு 5 செயின்ஸ் பண்ணியிருந்தோம்ல அதுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி இந்த லூப்பை வந்து வெளியில் புல் த்ரூ பண்ணிவிடுங்க. ஒரு செயின் 1 பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் வந்து செயின் 4 பண்ணிவிட்டு இந்த பட் ஆரம்பித்த இடத்துலையே வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போது அடுத்த செயின் ஸ்பேஸில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பட்டை வந்து ரெடி பண்ணலாம். இதே மாதிரி வந்து 7 டைம்ஸ் வந்து பட் ரெடி பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 4 ஜாஸ்மின் பட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி இதை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டுன்னு. இப்போ இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய பட்டையும் வந்து ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து 7 ஜாஸ்மின் பட்ஸ் வந்து இருக்க மாதிரி உங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். நம்ம லாஸ்ட் பட்டு வந்து இப்போ வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஆரம்பித்த அந்த பட்டில் வந்து செயின் ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக த்ரெட் வந்து விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஜாஸ்மின் பட் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து நம்ம இந்த ஆரம்பித்த இந்த த்ரெட்டையும் இந்த ஃபினிஷ் பண்ண இந்த த்ரெட்டையும் சேர்த்து வந்து 2 தடவை வந்து நாட் போட்டு டைட்டாக செக்யூர் பண்ணிவிட்டு எக்ஸஸாக வந்து இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது சென்டராக வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டு மாதிரி நம்ம செஞ்சு இதை வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ரெட் கலர் யான் எடுத்திருக்கேன். மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மேஜிக் ரிங் பண்ண போகிறோம். ஒரு மேஜிக் ரிங் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அந்த மேஜிக் ரிங்குள்ளே வந்து 10 டைம்ஸ் நம்ம வந்து டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம்.
10 டபுள் க்ரோஷெட் இந்த மேஜிக் ரிங் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி செய்கிறேன்றதை பாருங்கள். மேஜிக் ரிங்குள்ளே 10 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷெட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட்டில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி புல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆரம்பித்த அந்த யானை வந்து நல்லா டைட்டன் பண்ணி நல்லா புல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீடில் வந்து இப்படி சென்டராக இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த யானை வந்து வெளிப்பக்கமாக வந்து கொண்டு வந்துடுங்க. இப்படி நல்லா வந்து புல் பண்ணி டைட்டன் பண்ணதுங்க. ஒரு சின்னதாக ஒரு கப் மாதிரி ஒரு பால் மாதிரி கிடச்சிச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து நல்லா வந்து டைட்டாக நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டை என்ன பண்ண போகிறோன்னா இந்த பால் மாதிரி வந்து இருக்கக்கூடிய இந்த கப்பில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பால் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு பட்டன் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ளே நல்லா வந்து டைட்டாக இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வந்து ப்ரெஷர் கொடுத்து நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நூல் வந்து வெளியில் வராது. இதே கலரில் வந்து நீடில் வந்து த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த ஓப்பனிங்கை இது மாதிரி 2-3 தடவை வந்து டைட்டாக நாட் போட்டு தைச்சி முடிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். நம்ம பால் ஷேப்புக்கு வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இந்த ஃப்ளவரையும் இந்த பட்டையும் வந்து சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. 2-3 தடவை வந்து தையல் போட்டுருங்க. ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணி பிரியாத மாதிரி வந்து இன்விசிபிள் ஸ்டிச் மாதிரி பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணதுக்கப்புறம் பின் பக்கமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஒரு கொண்டை ஊசி தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து ஹேர் பின் வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து வந்து தையல் போட்டுருங்க. வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு 2-3 தடவை வந்து டைட்டாக நாட் போட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஜாஸ்மின் ஃப்ளவர் பட் ஹேர் ஆக்சசரிஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ வந்து அதை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அழகாக உங்கள் ஹேரை வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைனலாக வந்து இந்த கேஸ் ஃப்ளேமில் வந்து நீங்கள் காமிச்சிங்கன்னா இது வந்து அப்படியே பட்டு மாதிரி வந்து அழுந்துடும். அந்த எக்ஸஸான இருக்கக்கூடிய இந்த த்ரெட்டெல்லாம் வந்து அழுந்திடும். நம்மளுடைய சூப்பரான ஹேர் ஆக்சசரி ஜாஸ்மின் ஃப்ளவர் ஹேர் ஆக்சசரி ரொம்ப அழகாக வந்து இந்த மாதிரி ஹேரில் அசம்பிள் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் கிடைக்காத போது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக நீங்களே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கும் போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே காயாமல் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அழகாக வந்து பின்னல் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ரொம்பவே பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவோட உங்களை சந்திக்கும் வரை until then it's me signing off. Take care. Bye.